Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MBBS BDS கவுன்சிலிங்னுடைய டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேஜர் டவுட்ஸ். நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பேமெண்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கவுன்சிலிங்கில் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டவுட்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஃபஸ்ட்டு டவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.5%க்கு எப்போ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிப்பாங்க சார் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் 92.5%க்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் இன்னும் முடியல. 4/11/2022 தான் 92.5%க்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செகண்ட் கவுன்சிலிங் எப்போன்னு சொல்லி டீட்டெயில்டு ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுவரையும் நம்ம யாருக்கும் தெரியாது 7.5%க்கு எப்போ கவுன்சிலிங்குன்னு தெரியாது. ஓகேவா, அவங்க ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். tnmedicalselection.inங்கிறதுல ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகேவா, செகண்ட் டவுட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் உமாபதி அப்படிங்கிறக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. My son studied in CBSE and he got 12th mark sheet and migration certificate, but he did not receive 12th passing certificate, and when we asked the school, they said that the CBSE has not issued the passing certificate this year. Do you know any idea? Please help us. Even I could not download from DigiLocker. நான் இவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரின்னு போட்டிருந்தேன். பட் நான் அதுக்கப்புறம் 2 மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய 2 என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் அவங்க வந்து காலேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, பாசிங் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு போட்டிருப்பாங்க, பட் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் யாரும் ஒரி பண்ணவே தேவை கிடையாது. பாசிங் சர்டிஃபிகேட் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லை, டிஜிலாக்கர்லேயும் அவங்க இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் பட் இருக்கும். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லோரும் எடுத்துக்கோங்க. பாசிங் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் ஆகாது. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூ ஆகாது. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்ட்டையும் கேட்டோம் நம்ம. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நம்ம தர்றதில்லை, டிஜிலாக்கர்லேயும் இப்போ வர்றதில்லை, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2019 சொன்னாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜெயராஜ் உமாபதிக்கு ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிவாஷன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து இல்லைன்னு தான் சொன்னாங்க, பட் நம்ம தெரியாமல் சொன்னால் சாரி. ஓகேவா, அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யார், ஏன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் இதுதான் வந்து எக்கச்சக்கமாக வந்துச்சு. பாசிங் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, அதனால பெரிய இஷ்யூ ஆகாது. பட் கொடுத்துருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க, கொடுக்கல அப்படின்னா விட்டுருங்க. கொடுத்துருந்தா எடுத்துக்கோங்க. சில ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு சில ஸ்கூலில் கொடுக்குறாங்க, சில ஸ்கூலில் கொடுக்கறது கிடையாது. ஓகேவா, சில ஸ்கூலில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இதுவும் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் காலேஜில் தேவைப்படும் அப்படிங்கிறக்காண்டி கொடுக்குறாங்க. சில காலேஜில் கொடுக்கறது தேவை கிடையாது. ஓகேவா, அதனால் பெரிய இஷ்யூ ஆகாது. இதனால் யாரும் பேனிக்காக தேவை கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டவுட் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா சையத் பதம், பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும் ப்ரோ. பேரண்ட்டோடைய டாக்குமெண்ட்டை சிடிலையாச்சு இல்லை பென்ட்ரைவ்லையாச்சும் நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஓகேவா, அந்த டயத்தில் நீங்கள் போய் பயப்படணும்னு தேவை கிடையாது. நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி தான். ஓகேவா, பட் அவங்க வந்து நம்ம போட்ட வீடியோலையுமே அவங்க காலேஜ் அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த நோட்டீஸ்லேயும் சரி, அவங்க மேலே கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேரண்ட்ஸ்னுடைய டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களோட சேஃப்டிக்கு தான் வேணும். அதனால் உங்களை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா, அதனால் நீங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராவிட் சஞ்சய் வி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சார் எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணணுமா? அப்படி இல்லாமல் ஒரே தனித்தனி பிடிஎஃப், 10th சர்டிஃபிகேட் தனி பிடிஎஃப், 11th சர்டிஃபிகேட் தனி பிடிஎஃப், 12th சர்டிஃபிகேட் தனி பிடிஎஃப், அது மாதிரி தனித்தனியாக பிடிஎஃப் பண்ணணும். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நீங்கள் பண்ணியிருக்கணும். பட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சிடியில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேவா, அதனால் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் மறந்துடாதீங்க. ப்ளஸ் பேரண்ட் சர்டிஃபிகேட்டையும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ஏஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க, எங்கள் ஸ்கூலில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் தனியாக தரல ப்ரோ. டிசியில் மென்ஷன் பண்ணியிருக்கு, இட் இஸ் கம்பல்சரி டு ப்ரொவைட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ப்ரோ. இவங்க கேட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட்டு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டவுட் இது தான். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னால் என்னென்னா நீங்கள் குட்டாக பேடான்னு கொடுத்துருப்பாங்க. அதில் குட்டுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லா டிசிலையுமே எல்லா ஸ்கூல் டிசிலையுமே குட்டுன்னு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எக்கச்சக்கமான ஸ்கூலில் தருவாங்க. பட் உங்கள் ஸ்கூலில் தரல அப்படின்னா எதுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை போய் கேட்டுக்கோங்க.
இந்த மாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எம்பிபிஎஸ்சில் கேட்குறாங்க, எனக்கு உங்களால் தர முடியுமான்னு கேளுங்க. இல்லை நம்ம ஸ்கூலில் அது கிடையாது அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா டிசியில் இருக்கக்கூடிய குட்டு அந்த குட்டுன்னு போட்டிருக்காங்களே அது போதுமானது. இல்லை நம்ம ஸ்கூலில் தராங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எக்கச்சக்கமான ஸ்கூலில் தருவாங்க, எந்த ஸ்கூல்லையும் தராமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கும் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டுக்கோங்க. ஓகேவா? கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகலாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஓகேவா? எதுக்கும் நீங்கள் போய் உங்கள் ஸ்கூலில் கேட்டுக்கோங்க. சில நேரம் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அந்த ஸ்கூலில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும். சில நேரம் இஷ்யூ பண்ணிடுவாங்க, சில நேரம் இஷ்யூ பண்ணல அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூலில் இஷ்யூ பண்ணுவீங்களா, பண்ணிங்கன்னா எங்களுக்கு தாங்க, எம்பிபிஎஸ்க்கு நான் அட்மிஷனுக்கு போகிறேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? இதுவரை நம்ம 5 மேஜர் டவுட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.